Hello students, welcome to Zifto. Having studied this rules, இப்போ ரூல்ஸ் முடிச்சு நம்ம இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்க போறோம். எப்படி வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னா ரிஃப்ராக்டர் ரேஸ் எல்லாம் எங்க மீட் ஆகுதோ அங்க தான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இப்போ ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல வச்சிட்டு எங்க இமேஜ் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் see guys, இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். சோ இங்க ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில வைக்கிறோம். இதுதான் வந்து இன்ஃபினிட்டியோட சிம்பல். சோ இன்ஃபினிட்டில வைக்கக்குள்ள இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. ஓகே, listen guys. Okay, see guys, very important. பாருங்க, இன்ஃபினிட்டில வைக்கக்குள்ள ரேஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பேரலலா தான் வரும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வரும். சோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்ததுன்னா ரிஃப்ராக்டர் ரே எங்க பாஸ் ஆகும்னு பாத்திருக்கீங்க. யூ ஹேவ் ஸ்டடிட் ரைட். சோ ரிஃப்ராக்டர் ரே எல்லாமே எங்க மீட் ஆகும்? சோ ரிஃப்ராக்டர் ரே எல்லாமே எது வழியா பாஸ் ஆகணும்? இன்சிடென்ட் ரே இஸ் கமிங் parallel to the principal axis. அப்ப ரிஃப்ராக்டர் ரே has to pass through the focus. கரெக்ட்டா? ரிஃப்ராக்டர் ரே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். கரெக்ட்டா? am I right guys? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ். சோ அப்ப F2 ல தான் நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில வைக்கக்குள்ள நமக்கு parallel தான் வரும். எல்லா இன்சிடென்ட் ரேஸும் parallel வரதுனால ரிஃப்ராக்டர் ரே எல்லாமே எங்க மீட் ஆகணும்? they have to meet at F2. அங்க தான் அப்ப வந்து நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகே, so I hope you got this first location very clear. பாருங்க, சைஸ் ஆப்ஜெக்ட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வச்சிருக்கோம். ஓகே, சோ அதுல இருந்து எல்லாமே parallel ரேஸா வந்தது. ஸோ இங்க பாருங்க, இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா கிடைச்சிருக்கு, ஹைலி டிமினிஷ்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லொகேஷன் பார்க்கலாமா? இப்போ அப்படியே இந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சமா லென்ஸ் கிட்ட நவுத்துக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நீங்க வந்து பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் திஸ் object very near to the lens. Okay, next we are going to discuss this next topic. Okay va, see guys, அதாவது next இப்போ நம்ம எங்க வைக்க போறோம்னா principal axis ல வைக்க போறோம். ஓகே வா? so center of curvature க்கு எங்க வைக்க போறோம்? பின்னாடி வைக்க போறோம். so you have studied this, கரெக்ட்டா? so இதான் வந்து C1 னு சொல்லலாம், இல்ல 2F1 னு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து F1 இருக்கும். ஓகே, அதுக்கு அப்புறம் ஆப்டிகல் சென்டர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா F2 இருக்கும். அதுக்கு அப்புறம் 2F2 னு சொல்லலாம், இல்லனா C2 னு சொல்லலாம். ஓகே, சோ இது ரெண்டுமே ஒண்ணு தான் பா. 2F1 நாலும் C1 நாலும் ஒண்ணு தான். ரிமெம்பர் இட் கைஸ். ஓகே, சோ C2 நாலும் 2F2 நாலும் ஒண்ணு தான், மறந்துடாதீங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறோம்? சோ we are going to keep the object beyond the center of curvature C1. center of curvatureக்கு பின்னாடி வச்சிருக்கோம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஏதாவது ரெண்டு ரூலை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம படிச்ச இந்த 3 ரூல்ல ஏதாவது 2 ரூலை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே, see இப்போ நான் வந்து இப்போ எந்த ரூல் யூஸ் பண்ண போறேன்னா, when a ray is passing, okay, when an incident ray, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய இன்சிடென்ட் ரே வந்து passing parallel to the principal axis. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்திருக்கு. சோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்தா என்ன ஆகணும்? சோ the refractor ray வந்து என்ன ஆகணும்ப்பா? so it has to pass through the focus. கரெக்ட்டா? the refractor ray will be passing through the focus. கரெக்ட்டா? this is the direction of refracted ray. now see guys, இப்போ இன்னொரு ரே வந்து பாத்தீங்கன்னா, so I am going to take one more rule. so என்ன ரூல் யூஸ் பண்ணலாம் பாருங்க. so if it is passing through focus, இப்போ F1 வழியா பாஸ் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ F1 வழியா பாஸ் ஆகுது, அப்ப ரிஃப்ராக்டர் ரே என்ன ஆகணும்? இப்போ இது ஒரு ரூல் கைஸ். ஓகே, இப்போ இன்சிடென்ட் ரே வந்து என்ன ஆச்சு? F1 வழியா பாஸ் ஆச்சு. அப்ப ரிஃப்ராக்டர் ரே will be passing parallel to the principal axis. ஓகே, பாருங்க, it will be passing parallel to the principal axis. so இதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டர் ரேவோட டைரக்ஷன். இப்போ எங்க நமக்கு இமேஜ் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன். எங்க இந்த ரிஃப்ராக்டர் ரே ரெண்டும் மீட் ஆச்சோ அந்த இடத்துல தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அப்ப இங்க தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். so this is the size. okay, so size of the image பாருங்க குட்டி ஆயிடுச்சு. பாருங்க, இது வந்து இன்வெர்ட்டட் இமேஜ். பிகாஸ் பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழ தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இன்வெர்ட்டட் இமேஜ். அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டர் ரே வந்து தானாவே மீட் ஆயிடுச்சு. அதுவே வந்து மீட் ஆயிடுச்சு, நம்ம எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதனால இது எல்லாமே ரியல் இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு? குட்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வைப்போம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாருங்க, உங்களோட புக் எடுத்து பாருங்க கைஸ். பாருங்க, இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல என்ன பண்றாங்க? ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே வச்சிருக்காங்க. 2 ரூல் யூஸ் பண்றாங்க. ஒரு ரூல் பாருங்க. so the incident ray is passing through the optical center, then the refractor ray will also take the same path. அதனால பாருங்க, refractor ray தான் நம்மளோட refractor. next second rule பாருங்க, if incident ray is passing parallel to the principal axis, refractor ray வந்து பாத்தீங்கன்னா F2 வழியா போகும். அப்ப ரெண்டு refractor ray எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்க. it is meeting at this point. ஓகேவா? so இந்த பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது. ஓகே, அப்ப அங்க தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் கிடைக்கும். so இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க, கரெக்ட்டா எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்களேன். it is
forming at C2 ஓகேவா அதான் 2f2 னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா they are getting the image at 2f2 and the size of the image வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு கரெக்டா சோ ஆப்ஜெக்ட்டோட சைஸ் மாதிரி தான் இருக்கு தானாவே வந்து ரிஃப்ளெக்டர் மீட் ஆயிருக்கிறதுனால இது வந்து ரியல் இமேஜ் அண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழ வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால ரிஃப்ராக்டட் இமேஜ் ஓகே சாரி என்னது இன்வெர்ட்டட் இமேஜ் ஓகேவா சோ தலைகீழ இருக்கு ஓகே பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழ இருக்கிறதுனால இன்வெர்ட்டட் இமேஜ் தானாவே மீட் ஆயிருக்கு ரிஃப்ராக்டர் எல்லாமே அதுவே வந்து மீட் ஆயிருக்கு அதனால இது வந்து ரியல் இமேஜ் ஓகேவா சோ next guys next location பாருங்க so we are going to keep the object between f and c ஓகேவா பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா C1க்கும் F1க்கும் நடுவில் வைக்கிறாங்க ஸோ 2 ரூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த 2 ரூலை யூஸ் பண்ணிட்டு ரிஃப்ராக்டர் எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்க அங்கே தான் உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்க போகுது வெரி சிம்பிள் கரெக்டாக சி கைஸ் இப்போ பாருங்க 1 ரூல் என்னன்னு பாருங்க ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகிறதுனால ரிஃப்ராக்டர் தேவும் அதே பார்த்து எடுத்துக்குது அதுக்கப்புறம் ஸோ வென் அனதர் ரூல் பாருங்க ஸோ த இன்சிடென்ட் ரே இஸ் பாசிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்போ ரிஃப்ராக்டர் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன் so parallel to the principal axis na passing through the focus so focus வழியா பாஸ் ஆகுமா பாருங்க இப்போ இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டர் ரேவும் எந்த இடத்துல மீட் ஆகுது பாருங்க சோ இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு அப்ப அங்க தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும் சோ எங்கன்னு பாருங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி இருக்கு இதான் 2f2ங்கிறது C2 கரெக்ட்டா C2 க்கு பின்னாடி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு and size of the image பாருங்க நல்லா பெருசா இருக்கு அதுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழ வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இது வந்து இன்வெர்ட்டட் இமேஜ் and ரிஃப்ளெக்டர் ரே வந்து தானாவே மீட் ஆகிறதுனால இது வந்து என்ன இமேஜ் தட் இஸ் a real image ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் என்லார்ஜ் நல்லா வந்து பெருசா இருக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இமேஜ் வந்து பெருசா இருக்கு நெக்ஸ்ட் லொகேஷன் பாருங்க அப்படியே கிட்ட கொண்டு வந்துட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா they are going to keep at focus பாத்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட்டை வைக்க போறீங்க ஓகே சோ ஃபோக்கஸ்ல ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்களா கரெக்ட்டா பாருங்க F1 ல வச்சிருக்காங்க சோ F1 ல வைக்கக்குள்ள again you have to use any two rules ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணுங்கப்பா சோ ஒரு ரூல் பாருங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க புக்ல பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வந்து இன்சிடென்ட் ரே வருது அப்ப ரிஃப்ளெக்டர் ரே வந்து பாசிங் த்ரூ தி ஃபோக்கஸ் கரெக்ட்டா சோ ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும் ஐ திங்க் am I right கரெக்ட்டா சோ ஐ திங்க் I am right கரெக்ட்டா see guys இப்போ ஒரு ரூல் என்ன யூஸ் பண்றாங்க இன்சிடென்ட் ரே வந்து it is coming parallel to the principal axis அப்ப வந்து பாத்தீங்கன்னா it will be passing through the refractor ray வந்து passes through the focus F2 next இன்னொரு ரூல் பாருங்க ஆப்டிகல் சென்டர் வழியா வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே வருது அப்ப refractor ray will be passing through the it will be taking the same path கரெக்ட்டா சோ இப்ப ரெண்டு refractor ரேவும் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு parallel-ஆ போகுது ரெண்டுமே மீட் ஆகணும் கரெக்ட்டா எந்த இடத்துல மீட் ஆகணும் அங்க தான் என்ன சொல்லிருக்கேன் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இங்க ஒரு ஸ்கிரீன் எடுத்து வந்து இப்படி புடிச்சுக்கலாம் ஸ்கிரீன் எடுத்து வந்து இப்படி வச்சோம்னா என்ன ஆகும்னு சொல்லிருக்கேன் அந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு ரேவும் மீட் ஆயிடும் அப்ப அங்க தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும் கண்டிப்பா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழ தான் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்வெர்ட்டட் ஓகேவா அது வந்து என்னது இன்வெர்ட்டட் சோ அதுவே வந்து மீட் ஆயிடும் ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரியல் தான் ஓகேவா சோ நம்ம அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து மீட் பண்ண வைக்கல நம்ம வந்து ஸ்கிரீன் தான் வைக்கிறோம் ஓகேவா சோ அதனால அது ரியல் இன்வெர்ட்டட் அப்புறம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா தான் இருக்கும் ஓகே ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணக்குள்ள இமேஜோட சைஸ் வந்து பெருசா இருக்கும் சோ நம்ம ஃபோக்கஸ் வைக்கக்குள்ள இன்ஃபினிட்டில கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் இன்னும் இப்ப கிட்ட கொண்டு போறோம் final case very important case okay so they will definitely ask you okay because this is going to be somewhat different correct பாருங்க guys so very important guys so note பண்ணிக்கோங்க it's very important okay so they will definitely ask you this பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா so again they are going to take this object AB தான் வந்து பாத்தீங்கன்னா object A'(B') நம்மளோட image ஓகேவா remember this one guys இப்போ எங்க வைக்கறாங்கன்னு பாருங்க they are going to keep the object between F1 and optical center and that is the focal lengthல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க இப்போ உங்களோட ஆப்ஜெக்ட் இப்போ again what I told you have to use any two rules நம்ம படிச்ச மூணு ரூல்ல ஏதாவது ரெண்டு ரூல் யூஸ் பண்ணனும்னு சொன்னேன் ஓகேவா சோ ஒரு ரூல் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஆப்டிகல் சென்டர் வழியா இன்சிடென்ட் ரே போறதுனால அதே பாத் எடுத்துக்க போகுது கரெக்ட்டா நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் செகண்ட் ரூல் சோ what the second rule they are using so one incident ray is passing parallel to the principal axis க்கு parallel-ஆ வந்து ஒரு இன்சிடென்ட் ரே வந்து பாஸ் ஆகிறதுனால அது என்ன ஆகணும் it has to pass through F2 கரெக்ட்டா சோ F2 வழியா வந்து பாஸ் ஆகணும் ஆனா ஏன் புக்ல 2F2 வழியா கொடுத்திருக்காங்க so it has to pass through F2 ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா F2 வழியா பாஸ் ஆகணும் ஓகே சோ F2 வழியா பாஸ் ஆகணும் because இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வரதுனால it will be passing through F2 ஓகே சோ F2 வழியா பாஸ் ஆகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரேஸும் parallel-ஆ வராக
அன்பேரலாக இருக்கும். ஓகேவா, இட் வில் நாட் பி பேரலல். ஓகே, ஸோ பேரலாக இல்லாத காரணத்தினால ஸோ என்ன ஆகும்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும்ப்பா, ஸோ நம்ம தான் வந்து இந்த 2 ரிஃப்ராக்டர் ரேவும் மீட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பின்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ லிசன் கைஸ், ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரிஃப்ராக்டர் ரே பாருங்கள், இந்த ஆப்டிகல் இந்த ரிஃப்ராக்டர் ரேவையும் இந்த ரெண்டு ரிஃப்ராக்டர் ரேவும் என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ we are getting in front of the lens. லென்ஸுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் கிடைக்குது. நல்லா பெரிய இமேஜ் தான். ஓகேவா, என்லார்ஜாக தான் இருக்குது. அதே சமயத்தில் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது, A' B' மேலே தானே இருக்குது. அதனால எரெக்ட் அண்ட் நம்ம தான் மீட் பண்ணோம். கரெக்டாக, ஸோ நம்ம தான் அந்த ரிஃப்ளெக்டர் ரே ரெண்டுத்தையும் மீட் பண்ண வச்சோம். ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து virtual image. ஓகே, ஸோ இதான் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு நோட் கைஸ். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்டர் ரே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி பாசிங் த்ரூ F2 வழியாக பாஸ் ஆகக்குள்ள it will be not parallel. ஓகே, பேரலாக இல்லாத, சப்போஸ் பேரலாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். பேரலாக இல்லாத காரணத்தினால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா, ஸோ வெரி வெரி சிம்பிள் கைஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் கைஸ். ஓகே, ஸோ இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி தென் இமேஜ் எங்கே இருக்கும், F2ல. ஸோ பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, தென் வில் பி கெட்டிங் பிட்வீன் F2 and 2F2. ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வைக்கக்குள்ள சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே கிடைக்கும். ஓகேவா, C1 C2. ஓகே, தென் ஸோ இஃப் யூ ஆர் கீப்பிங் பிட்வீன் F1 and C1, ஓகேவா, தென் வில் பி கெட்டிங் பியாண்ட் 2F2. ஓகேவா, 2F2க்கு பின்னாடி கிடைக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஸோ அட் F1 பாருங்க, இன்ஃபினிட்டி வைக்கக்குள்ள ஃபோக்கஸ் வைக்கக்குள்ள இன்ஃபினிட்டி. ஓகேவா, அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பிட்வீன் F1 and ஆப்டிகல் சென்டர் வெரி 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 க்ளோஸ் டு very close to the lens. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we will be getting in front of the lens. This is not behind the mirror. Sorry guys, I'm very sorry for this. Okay, you have to write here in front of the lens. I did guys. Okay, we are getting in front of the lens. Okay pa, in front of the lens. லென்ஸுக்கு முன்னாடி கிடைக்கும் and it is virtual and direct. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ நோட் திஸ் ஒன் கைஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we'll be studying about the other important topics in this chapter. We'll meet you there in the next video. Until then, bye bye guys.